இவை அனைத்தும் சிரிப்பதற்கு மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும்? நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். என்னாச்சு? அதை நினைச்சேன் சிரிச்சேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாடி. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா? அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். பிடிச்சி காய வச்சு. எனக்கு காபி குடிக்கிற பழக்கலாமா? எடுத்துக்கடா. அமைதி அமைதி. ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. 10 ரூபாய்க்கு தான் பால். அதை வாங்கிட்டு வந்துமே தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்டுல இருக்காங்க லீவுன்றதுனால. அவங்க இல்ல, அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா இதோ அடுத்தது வாங்கிக்கலாம். போல ரெண்டாவது நாள் குடிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சார். அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? என்ன இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு? நல்லா தானே போய்க்கிருச்சு. அது 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரு சார். அப்படியே அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சே அப்படின்னு வேர்த்துரும் சார். எனக்கு அந்த 1 நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு. அப்படி என்று வளைத்து வளைத்து குத்துகிறானே. 50 ரூபானா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு. அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. சண்டே கூட கழிச்சிடலாம். பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியது இல்ல, பால் வாங்க வேண்டியது இல்ல. லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறத. நேரா இட்லிக்கு போயிடலாம். முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிருவேன் சார். அவனுங்க இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுவானா, நீ மொச்சக்கு 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். பார்த்தாலே தெரிகிறது. என்ன பண்றீங்க நீங்க? 2 பேருமே டீச்சர் தான். நான் புஷ்பம் சேலரியும் அவனுக்கு வேன் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தா கூட போகுது. சோ இந்த டெக்ஸ்லயும் அதே சேலரி வருது. நானே கொண்டு அவனை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி நான் டெக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு. இதுல டெக்ஸா? தையல் தொழில். நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளியே போறதுக்கு என்னைய சம்பந்தம்? உன் கடைக்குள்ள இருக்க மூதேவி. வந்து காலையில வண்டியில போனேன் அப்படின்னா பையனை கூடுறதுக்கு வந்து வண்டி வீட்டுல போட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிருவேன். மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவள மாதிரி என்னைய மாதிரி நானே இருக்க மாட்டேன். திரும்பி சைக்கிள்ல திரும்பி வீட்டுக்கு வருவேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பையனை பிக்கப் பண்ற மட்டும் தான் வண்டி எடுத்துட்டு போவேன். இடையில வண்டி ஓட்ட மாட்டேன். வீட்டுக்கும் வண்டி வந்து பையனை பிக்கப் பண்றது டிராப் பண்றது மட்டும் தான். கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் எப்பவுமே வச்சிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா திடீர்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம், என் ஆர்ட்ஸ் புக் கூடிய நான் போயிட்டே இருக்கேன். இந்த பாரு, வாக்கு சுத்தமா இருக்கனால தான் நாக்கு நினைச்சு நிக்குது. இந்த டைம்ல ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் தான் இருக்குன்றப்போ அவங்க ஆட்டோன்னு சொல்லும்போது ஒரு 40 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல ஒரு 200-250 ஸ்பெண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு ஏன் ஆட்டோ டாப் வித்து என்னையுமே மறந்து வாங்கிட்டு சொல்றேன் நீ? காலையில போகும்போது டைம் 4 o'clock இருக்கும். விடிய காலையில சார். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டோட வைஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு. அப்படியா? கிட்ட குட்டிச்சவரு முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. எனக்கு பத்தவே மாட்டேங்குது. வீடியோ கால் அதெல்லாம் பண்ணா போயிடுது. நான் உங்ககிட்ட திரும்பி புலம்ப மாட்டேன். ஆனா என் மனசுல ஓடிட்டு இருக்கும், அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. நம்ம இங்க இருந்து பெங்களூர் போறோம் சார். நம்ம எப்பவுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? இதே நம்ம கிட்ட ஒரு 2 GB நெட் இருந்துச்சுன்னா அந்த 5 hours டிராவல் ஏதோ ஒன்று பார்த்துட்டே போலாம். பாடும் பாடி தொலையும். நீ டவுன்லோட் பண்ணிட்டு போ. எங்க வீட்லயும் வைஃபை, அவங்க வீட்லயும் வைஃபை, ஆபீஸ்லயும் வைஃபை, பிஜியும் வைஃபை. இல்ல ஓகேப்பா. இப்ப டக்குன்னு போறப்ப அம்மாட்ட பேசணும் மூடு வருது, அப்படியே பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால். தெய்வமே தெய்வமே. நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லனா நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 2 GB இருக்கு, அகைன் வைஃபைஸ் எல்லாமே இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். அது எப்படி? மந்த்லி 2 GBங்கிறது எவ்வளவு அந்த பேக்கேஜ்? சம்வேர் 190 கிட்ட வரும். எய்தர் 1 GB per day. அந்த பிளான் 300 கிட்ட வரும். எங்கெல்லாம் தேவையை தாண்டி இருக்க செலவை கவனிச்சாலே பெரிய அளவு பணத்தை மிச்சம் பண்ணிட முடியும். வரும் ஆனா வராது. என்னன்னா அதுக்கு நீங்க பழகி இருக்கீங்க. இப்ப அவங்க அதுக்கு பழகாதா இல்ல? புரியுது எனக்கு. பட் மாத்திக்கிறேன் சார். அவங்க ஆப்ஷன் மாத்திக்கிறத பத்தி சொல்லவில்லை. இது தப்புன்னு நான் சொல்லல. ஆக்சுவலா இது சரி.
அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் சார் இப்ப நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. சார் இல்ல சார், பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆனா எங்க வீட்ல வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் ஹை பேத்தி சொல்றாரு சார். பாதாம் போட்டு அரைக்கிறது ஓகே, ஆனா எல்லா வாட்டியும் வீட்ல கிலோ கணக்குல அரைக்க மாட்டோம்ல, கொஞ்சம் தானே அரைப்போம். அதுக்கு ஒரு 4-5 பாதாம் போட்டாலே டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்காங்க சார் வீட்ல, ஃப்ரிட்ஜ்ல அப்படியே அவர் இருக்கு. என்ன சொல்றாருன்னா நீங்க செய்யற எல்லாமே கொஞ்சம் செலவு பிடிக்கிற ஐட்டமா இருக்குங்கிறார். உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போறோம். இதே உனக்கு வேலை குடு. நீங்க சொல்றீங்கல்ல பால் பாக்கெட், அந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலுமே இப்போ வாங்கிட்டு வர சொன்னா அது எப்படி தள்ளி போடலாம்? தேவையான செலவுகளை செஞ்சுக்கிட்டு கரெக்டா இருப்பாப்ல. இன்னொரு ஆள் கொஞ்சம் எக்ஸஸா செலவு செய்யற ஆளா இருப்பாங்க. அதனாலேயே அவர் கஞ்சமா தெரிவாரு. அப்படித்தானா இது? வலிக்குது, அழுதுருவேன். அப்படி கிடையாது சார். இப்ப இவங்க எல்லாம் பேசினாங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியுது இவர் இவ்வளவு நேரமா கஞ்சம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் மகா கஞ்சம்ங்கிறதே இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு. காசு மிச்சம் பண்ண முடியலையே. மகா கஞ்சம் தெரியுதா? நான் நினைச்சேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சரியானவர்னு சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். சரி, அவர் எந்த விஷயம் செய்யும் போது இவர் மகா கஞ்சன்னு தோணுது? தக்காளி 1 கிலோ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறமா வந்து அதுவும் சீக்கிரம் தீந்துருச்சுன்னா ஏன் இவ்வளவு சீக்கிரம் தீந்துது, 2 நாள் முன்னாடி தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு பாப்பாரு. நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்? நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன, ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார், கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே இவர் தான்டா. அது சும்மா இப்ப இடுபாத்து தான் போதும் சார். அதை சுத்திட்டா கட்டிட்டா அதான் சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான். ஆமா, நீங்களா யாருடா? ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. இது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். எஸ் பாஸ். கும்பாத்திய நல்லா இருக்கும் போது செலவை யாரெல்லாம் அதிகரிக்கலையோ அவங்க தான் சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க. அதலடா அதேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிரவா? சொல்லுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க. அதலடா அதேடா.